Taste the Daily. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் மடைமாற்றம் செய்யும் திமுகவிற்கு 2026 தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய ஒலிபரப்பு துணை செயலாளர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் விளக்கமாக கீழடி அகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார். மீண்டும் என்ன பதில் கொடுக்க வேண்டும்? நேற்றே எல்லாமே கொடுத்துட்டோம். மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது, ஊடகத்திலும் செய்தி வந்தது. முருகன் பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்து மாவட்ட முதல்வர் ஈர்ப்பாக்கு போட்டு மறுபடியும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகன் பக்தர்கள் மாநாடு, அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து வெக்கப்படும் காலம் விரைவில் வரும் அமித்ஷா அது அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உண்டுங்க. கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லலாம். தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம். அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற பொருள்பட தான் அவர் சொல்லியிருக்காரு. அமைச்சர்களும் திமுக முக்கிய நிர்வாகிகளும் பொதுவெளியில ஆபாசமான பேச்சுக்களும் ஆபாசமான சித்தரித்து பல சமூக வலைதளம் பரவல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அதிகமாக நடக்குது. நாங்கள் ஏற்கனவே இது குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுட்டேன். பத்திரிகையிலும் வந்துட்டு, ஊடகத்திலையும் வந்துட்டு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் மறைப்பதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது, அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள். யோகாசனம் ஒரு மிக மிக முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது. அதை பாரத பிரதமர் அவர்கள் முன்னிருந்து நடத்துகிறார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.